சென்னையில் உள்ள சாலைகளில் நிலவும் குளறுபடி, குழப்பத்திலும் குழப்பம். ஒருபுறம் சாலை போட்டாலும் மறுபுறம் தோண்டிக்கிட்டே வருவாங்க. இந்த தொந்தரவுக்கு மத்தியில் போக்குவரத்து நெரிசல் வேற. இந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது? இதற்காகத்தான் வரப்போகிறது CUMTA திட்டம். அப்படி என்றால் என்ன? சென்னையில் போக்குவரத்து நெரிசல், சாலை தோண்டும் பணிகள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் துறைகளுக்கிடையே தொடர்ந்து குழப்பம் நிலவுகிறது. இதில் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் வகையில் 146.7 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஒருங்கிணைந்த தரவு மேலாண்மை தளத்தை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான முயற்சியில் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர் போக்குவரத்து ஆணையம் ஈடுபட்டுள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை KPMG நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இந்த திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து காவல்துறை, சென்னை மெட்ரோ ரயில், மாநகர போக்குவரத்து கழகம், மெட்ரோ வாட்டர், டான்ஜெட்கோ உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அரசு துறைகளின் தரவுகள் ஒரே டிஜிட்டல் தளத்தில் இணைக்கப்படும். தற்போது ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக பராமரித்து வரும் சாலை வரைபடம், மின்கம்பிகள், குடிநீர் குழாய்கள், பொது போக்குவரத்து வழித்தடங்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் ஒரே அமைப்பில் கிடைக்கும். இதனால் ஒரு துறை மேற்கொள்ளும் பணிகள் மற்றொரு துறையின் திட்டங்களுடன் இடையூறு ஏற்படுத்தாமல் முன்கூட்டியே ஒருங்கிணைக்க முடியும். இந்த திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. முதற்கட்டமாக பழைய சென்னை பகுதிகளில் அமல்படுத்தப்படும். பின்னர் முழு பெருநகர் பகுதிக்கும் விரிவுபடுத்தப்படும். திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட 31 துறைகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இதே போன்ற அமைப்பு சிங்கப்பூரில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர் போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் அங்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மேலும் டெல்லி, பெங்களூரு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள சாலை தோண்டும் பணிகள் தொடர்பான தரவு மேலாண்மை அமைப்புகளுடன் இந்த திட்டம் ஒப்பிடப்பட்டுள்ளது. துறைகளுக்கிடையேயான பணி மோதல்களை தானாகவே கண்டறிதல் மற்றும் போக்குவரத்து காவல்துறையின் அனுமதியை ஒரே தளத்தில் ஒருங்கிணைத்தல் போன்ற அனைத்து அம்சங்களும் இடம்பெறும் முதல் இந்திய நகரமாக சென்னை உருவாகும் என திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விரிவான திட்ட அறிக்கை அடுத்த வாரம் ஆய்வுக்குழுவின் பரிசீலனைக்கு பிறகு தமிழக அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட உள்ளது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சாலை பணிகளில் ஒருங்கிணைப்பு அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறையும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.